குளிர் காலங்களில் நல்லா தூக்கம் வரணுன்னா இரவு உடம்பு கதகதப்பாக வச்சுக்கணும். அப்போ தான் தூக்கம் வரும். நல்ல குளிர்ச்சியான உணவுகளை இரவில் சாப்பிடக்கூடாது. இப்போ நல்ல குளிர்காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் தர்பூசணி நைட்டு சாப்பிட்டு நீங்கள் படுக்கிறீங்க. தர்பூசணி, ஆரஞ்சு பழம், இது மாதிரி குளிர்ச்சியான உணவுகளை இரவு நேரத்தில் சாப்பிட்டு படுத்திங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கிற கதகதப்பு இல்லாமல் போய் இரவு தூக்கம் என்பது தடைப்படும். இரவு தூங்குவதற்கு குளிர்காலங்களில் உடம்பில் கொஞ்சம் வெப்பம் தேவை. அப்போ தான் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியும், நல்லா தூக்கம் வரும். அப்போ இரவு நேரத்தில் குளிர்ச்சியான உணவுகளை குளிர்காலங்களில் சாப்பிடக்கூடாது. அதுவே ஒரு வெயில் காலம், அக்னி நட்சத்திரம், மே மாதம் வெயில் அடிக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் நைட்டு கூட தர்பூசணி கூட சாப்பிட்லாம். சாப்பிட்டா உங்களுக்கு தூக்கம் தடைபடாது. ஆனால் குளிர் அடிக்குது, நைட்டு ஃபுல்லாக பயங்கரமாக குளிர் அடிக்குது, பனி பெய்யுது, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா உடம்பில் இருக்கிற வெப்பம் நீங்கி உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும். ரொம்ப குளிர்ச்சி ஆகிடுச்சுன்னா அந்த தூக்கம் என்பது வராது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி கோடை காலங்களில் நம்ம இரவு நேரத்தில் ரொம்ப சூடான உணவுகளை சாப்பிடக்கூடாது. அது தூக்கத்தை கெடுத்துரும். அப்போ கோடை காலங்களில் அதாவது ரொம்ப புழுக்கமாக இருக்கிற கோடை காலங்கள், மே மாதத்துலலாம் இரவு நேரத்தில் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தேவை. ஏற்கனவே எங்கள் உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும், வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் போய் ரொம்ப சூட்டை தருகிற, வெப்பத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டோன்னா இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் போயிடும். அதனால் கோடை காலங்களில் இரவு நேரத்தில் நல்லா தூங்கணும் அப்படின்னா, கோடை காலத்தில் எப்போவுமே சூடாக தான் இருக்கும். அதனால் எப்போவுமே உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது தான் நல்லது. குளிர்காலங்களில் பார்த்திங்கன்னா சில டைமில் பகலில் வெயில் அடிக்கும், நைட்டு குளிரும். அந்த மாதிரி டைமில் பகலில் வெயில் அடிக்கிற டைமில் வெயில் அடிச்சதுன்னா, அதாவது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது, இங்கே வெயில் அடிக்குதுன்னா வெப்பமாக இருக்குன்னா நீ குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடு. அது இரவோ பகலோ. வெப்பம் அதிகமாக இருந்தால் நீ குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடு. குளிர்ச்சி அதிகமாக இருந்தால் வெப்பமான உணவுகளை சாப்பிடணும். இப்போ பகலில் நல்லா வெயில் அடிக்குதா அப்போ குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடு. பகலில் ரொம்ப குளிராக இருக்குதா அப்போ வெப்பமான உணவுகளை சாப்பிடு. அது மாதிரி இரவு ரொம்ப புழுக்கமாக வெப்பமாக இருக்குதா, ஹீட்டாக இருக்கா, ரொம்ப வெப்பமாக இருக்கா அப்படின்னா நீ குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடு. இரவு ரொம்ப குளிர் அடிக்குதுன்னா வெப்பமான உணவுகளை சாப்பிடணும். அப்போ இப்படி இரவில் ரொம்ப குளிர் அடிக்குது, அந்த நேரத்தில் போயிட்டு நீ குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கூடாது. இல்லை பகலில் நல்லா வெயில் அடிக்குது, அந்த நேரத்தில் ரொம்ப சூடான உணவுகளை வெப்பத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கூடாது. இப்படி ஒரு முரண்பாடான உணவுகளை சாப்பிட்டோன்னா, எதை சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிட்டோன்னா உடல் இயக்கம் பாதிக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு உணவை சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன், எதுக்கு சாப்பிட்றோம், இந்த மாதிரி சாப்பிட்லாமா, கேள்விகளுக்கு அங்கே பதில் இருக்கணும். கேள்விகளுக்கே வாய்ப்பு இல்லை, கேள்விகள் கேட்பதற்கே வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரிலாம் உணவுகளை சாப்பிடக்கூடாது. இப்போ இட்லி, இப்போ சிக்கன்லாம் சாப்பிடுவோம். வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் சிக்கன்லாம் சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஒரு பொருந்தாத உணவு. ஏன் சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம், சாப்பிட்லாமா கூடாதா, கேள்விகளுக்கே எங்கள் இடமே கிடையாது. அந்தளவுக்கு அது ஆசை, அது உங்களை அடிமைப்படுத்துது. கேள்வி கேட்குறதுக்கே அனுமதி கிடையாது. அந்த அளவுக்கு பொறுமையே இல்லை. போயா சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, சுவையாக இருக்கியா, ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்ருவீங்க. ஏன் எதுக்குங்கிற கேள்விக்கே அங்கே இடம் கிடையாது. காரணம் என்னென்னா அது உங்களை அடிமைப்படுத்துது. அந்த ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குறத உங்களுக்கு தடைப்படுத்துது. அந்த கேள்விக்கே அனுமதி இல்லை. அதனால தான் அவங்கள அந்த மாதிரி உணவுகள் நம்ம பொருந்தாத உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம். பொருந்தாத உணவுகளை சாப்பிட்ற காரணம் அடிமைத்தனம் தான் காரணம். அதனால தான் நோய்கள்லாம் வருது.